இந்த அட்ரிகேரியா அப்படின்னு சொல்கிறது ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா, குறிப்பிட்ட ஒரு உணவை சாப்பிடும் பொழுதோ இல்லை வெளியிலேருந்து டஸ்ட்டு நம்ம மேலே படும்பொழுதோ நமக்கு என்ன ஆகும்னா தடிப்பாக நமக்கு ஏற்படுறத பார்க்குறோம். இந்த மாதிரி தடிப்புகள் ஏற்படும் பொழுது நமக்கு அதிகமான கொஞ்ச நாளில் பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு சமைத்த உணவை அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு அது ரொம்ப சில்லுன்னு ஆகிடுது, கூல் ஆகிடுது, திரும்பவும் ஹீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம குளிர்ச்சியாக்கி திரும்ப சூடு பண்ணி ஸோ அப்போ அந்த உணவில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக அழிக்கப்பட்டு நம்ம உடலில் அது ஒரு டாக்ஸிக்காக தான் உள்ளே போகுதுன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தான் அரிப்பு இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம். அதுலேயும் முக்கியமாக பெண்கள் ஒரு சிலருக்கு இந்த அரிப்பு பிரச்சனை அந்த வெஜினல் ஏரியாலையும் இருக்கும். ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸ்லையும் அதிகமான அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். உணவில் சேர்த்து சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் முக்கியமாக சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் இப்போ அதிகமான வியர்வை வருது, உடல் உஷ்ணம் அதிகமாகுது. கோடை காலத்தில் எப்படி நம்ம சருமத்தை பாதுகாக்கிறது? இப்போ கோடை காலத்தில் நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஓவராலாக ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். இதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்பொழுது இன்னும் அதிகமான தோல் பகுதியில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த சன்லைட் மேலே படக்கூடிய இடத்துல மட்டும் அதிகமாக எனக்கு அரிப்பு இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த சன்லைட் படக்கூடிய இடங்கள்ல நமக்கு அரிப்பு வருதுன்னா அதை எப்படி சரி செய்யலாம், இல்லை நம்ம சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம்? பேசிக்காக நிறைய பேருக்கு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். கழுத்து பகுதியில், அண்டர் ஆர்ம்ஸில், வயிறு பகுதியில் ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒபிசா உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான சருமத்தில் பிரச்சனை வரதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இச்சிங்கோ, இன்னும் ஒரு சிலருக்கு அலர்ஜி வருது இல்லை, அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ரிகேரியா அப்படின்னு சொல்கிறது ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா, குறிப்பிட்ட ஒரு உணவை சாப்பிடும் பொழுதோ இல்லை வெளியிலேருந்து டஸ்ட்டு நம்ம மேலே படும்பொழுதோ நமக்கு என்ன ஆகும்னா தடிப்பாக நமக்கு ஏற்படுறத பார்க்குறோம். இந்த மாதிரி தடிப்புகள் ஏற்படும் பொழுது நமக்கு அதிகமான கொஞ்ச நாளில் பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது அந்த இடத்துல தடிப்பாக மறைந்த பிறகு கருமை நிறத்தில் திட்டா இருக்கும். அது மறையிறதுக்கு 2-3 மாதங்கள் ஆகும். இந்த மாதிரி சருமத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜியை நம்ம சரி செய்யறதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம்? ஒரு சிலருக்கு சில உணவுகள் அலர்ஜி, ஒவ்வாமை இது ஏற்படுத்துது. சருமத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி அப்படின்னு சொன்னா சில வகையான உணவு சாப்பிட்டாலோ, சிலருக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா பர்டிகுலரா சொல்லுவாங்க, சீ ஃபுட் சாப்பிட்டா அன்னைக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுது, இல்ல புளிப்பா ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு, இல்ல சிக்கன் சாப்பிட்டா எனக்கு இருக்கு, இல்ல ராகி, அது கோதுமை, இந்த கேழ்வரகு இல்ல கோதுமையோ நம்ம சாப்பிடும்போது இந்த தடிப்புகளும் அரிப்புகளும் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலரா ஒரு அலர்ஜி இருந்ததுன்னா தொடர்ந்து என்ன ஆகும், நம்ம உடல்ல இந்த மாதிரி தோல்ல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனா ஒரு சிலருக்கு அதுவுமே சீசன் பொறுத்து மாறுபடும். இல்லைங்க, போன வாரம் வரைக்கும் இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டேன், எனக்கு அலர்ஜி தெரியல, இப்போ இதை சாப்பிடும்போது அலர்ஜி தெரியுது, கொஞ்ச நாள் இப்படி இருக்கு, கொஞ்ச நாள் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்பொழுது சருமத்தில் இந்த பிரச்சனைகளோ இல்லை அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனையோ வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ சருமத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான சில விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சமைத்த உணவை அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு அது ரொம்ப சில்லுன்னு ஆகிடுது, கூல் ஆகிடுது, திரும்பவும் ஹீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம குளிர்ச்சியாக்கி திரும்ப சூடு பண்ணி ஸோ அப்போ அந்த உணவில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக அழிக்கப்பட்டு நம்ம உடலில் அது ஒரு டாக்ஸிக்காக தான் உள்ளே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது தான் நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம உடலில் சேருது. அதே மாதிரி இப்போ ஃப்ரோசன் டயட் நிறைய வந்துருச்சு. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே ஸோ முன்னாடியே நமக்கு ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது சூடாக அது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம சாப்பிடும்போதும்
நம்ம உடல்ல தோல் பகுதியில் அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அரிப்பு, தடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து தோல் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரலாம். இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த அரிப்பு, ஏன்னா எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக முடியல, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தான் அரிப்பு இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம். அதுலேயும் முக்கியமாக பெண்கள் ஒரு சிலருக்கு இந்த அரிப்பு பிரச்சனை அந்த வெஜினல் ஏரியாலையும் இருக்கும். ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸ்லையும் அதிகமான அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அரிப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி groinல தொடை இடுக்கு பகுதியில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய அரிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தொடை இடுக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, உணவு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதெல்லாம் நமக்கு அலர்ஜியோ அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மணத்தக்காளி கீரை. ஸோ மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மணத்தக்காளி வற்றலும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சின்ன சின்னதாக அது வந்து தக்காளி மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்டு விளையாடுவாங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னா நம்ம பாடியில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை மாதிரியே வல்லாரை. ஸோ வல்லாரை 2 கீரையுமே என்னன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது, நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின் வந்து நமக்கு பொலிவாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட ஒரிஜினல் கலரே இது இல்லைங்க, நல்ல கலராக இருந்தேன், இப்போ கொஞ்ச நாளாக ஃபேஸில் வந்து ஒரு ஷேடு அடித்த மாதிரி கருத்துக்கிட்டே போகுது, சில இடங்களில் மட்டும் கருமை நிறத்தில் திட்டுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே என்ன காரணம்னா ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ், அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடல் அதாவது ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 விஷயங்களும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. இதுக்கு முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பயன்படுத்தி டெய்லி காலையில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறுது. இந்த வெள்ளரிக்காயை எடுத்து நம்ம தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் மோர் கலந்துக்கணும். ஸோ மோர் கலந்துக்கணும். ஒரு 4-5 துளிகள் எலுமிச்சை சாறு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து காலையில் குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் சாறு எடுத்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிடணும். டெய்லி நமக்கு வந்து எந்தெந்த இடங்கள்ல எல்லாமே பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, கருமை நிற திட்டுக்கள் இருக்கு, அந்த இடத்துல எல்லாமே இந்த வெள்ளரிக்காய் சாறு எடுத்து நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த சாரோடையே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், டெட் செல்ஸ் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடல்ல கழிவுகள் இருந்து இந்த மாதிரி அலர்ஜி இருந்துச்சுன்னா தினமுமே இந்த வெள்ளரிக்காய் சாறு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் மலைவேம்பாதி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்கு. இது பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள், நமக்கு வந்து ரீனல் ஸ்டோனோ இல்லை கால் பிளாடர் ஸ்டோனோ இருக்கு அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மலைவேம்பாதி தைலமை டெய்லி ஒரு 5 துளி அளவுக்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சிலருக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிற திட்டுக்கள் வந்து மறையிறதுக்கு இந்த மலைவேம்பாதி தைலம் நமக்கு பயன்படுது. இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தை எப்படி பயன்படுத்தலாம்? சிற்றரத்தை கற்பம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஆனால் சிற்றரத்தை வந்து கொஞ்சம் காரமான வெப்பமான மூலிகை, ஆல்ரெடி உடல் உஷ்ணம் இருந்து அவங்க தவிர்த்திடலாம். மற்றவங்க வந்து இந்த சிற்றரத்தை பயன்படுத்தலாம். சிற்றரத்தை கற்பம் அப்படின்னு சொல்றது இந்த சிற்றரத்தை பொடி இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கணும். இதனோட பாதி அளவுக்கு சீரக பொடி சேர்த்து தூதுவளை சாறு விட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். ஸோ கலந்து இது வெயிலில் வச்சு எடுத்த இந்த கற்ப பொடியை நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து டெய்லி ஒரு வேளை காலையில் நம்ம சாப்பிடும்பொழுது அதிகமான நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய
கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் இது எல்லாமே என்னன்னா நமக்கு ரத்தத்தில் கழிவுகள் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அரிப்புகள், அலர்ஜி, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி, இது சரியாகிறதுக்கு இந்த மாதிரி எளிய சித்த மருத்துவ முறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.